ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். இந்த வீடியோல நம்ம யுஜிசி நெட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன? ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது என்ன? யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்? இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோஹா அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன். அதாவது இந்தியா முழுவதுமே எழுதப்படுற ஒரு நேஷ்னல் எக்ஸாமினேஷன். அண்ட் இதை கண்டக்ட் பண்ணுறவங்க என்டிஏ அப்படிங்கிற நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. சரிங்களா? இந்த எக்ஸாம் எதற்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த எலிஜிபிலிட்டி ஆஃப் ஃபாலோவிங் பர்பஸஸ். அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற அவார்டு வாங்குறதுக்காகவும், இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக காலேஜில் சேருவதற்காகவும், இல்லை பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் ஹையர் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேருவதற்காகவும் தான் இந்த எக்ஸாமினேஷனை எழுதுறாங்க. இதோடைய ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ரோல்ஸ் ஆஃப்டர் குவாலிஃபையிங் யூஜிசி நெட். யூஜிசி நெட் பாஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும், நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலே நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறது கம்பல்சரி. ஓகேங்களா? இப்போது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஜேஆர்எஃப். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வேற எக்ஸாமா அண்ட் ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது வேற எக்ஸாமா? இது நிறைய பேருடைய டவுட்டாக இருக்கும். இரண்டுமே சேம் எக்ஸாம் தான். பட் ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது நீங்கள் இந்த நெட் எக்ஸாமில் டாப் 1% ஸ்கோரராக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு சொல்லலாம். எதற்காக இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட் எக்ஸாம் முடிச்ச அப்புறமா பிஹெச்டி பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டே உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு அவார்டு தான் இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். பேசிக்கலி உங்களுக்கு நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு 35,000 வரைக்குமே ஸ்டைப்பண்ட் கிடைக்கும். பட் இதோடைய வேலிடிட்டி 3 இயர்ஸ் தான். அதாவது நீங்கள் நெட் எக்ஸாம் எழுதின அப்புறம் 3 இயர்ஸ்க்குள்ள பிஹெச்டி ப்ரோக்ராமை சேர வேண்டும். சரிங்களா? அதுவும் நீங்கள் டாப் 1% ஸ்கோரராக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸில் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெல்லோஷிப் கிடைக்கும் அன்டில் யூ ஃபினிஷ் யுவர் பிஹெச்டி. ஓகேங்களா? அடுத்ததா பிஹெச்டி ஸ்காலர். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபெல்லோஷிப் இல்லாமல் நார்மலாக பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னாலும் நெட் எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கிறது நிறைய ஹையர் இன்ஸ்டிடியூஷனில் கம்பல்சரியாக இருக்குது. ஓகேங்களா? நெட்டுடைய மார்க்ஸ் உங்களுக்கு 70% வெயிட்டேஜாக எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ நடத்துவாங்க, அதற்கு 30% ஆஃப் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிசர்ச் பொசிஷன்ஸில் போகணும் அப்படின்னாலும் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறது கம்பல்சரியாக இருக்கிறது. ஓகேங்களா? இப்போது அடுத்ததா யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்? எலிஜிபிலிட்டி ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமமாக 55% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்திருக்கணும் இன் யுவர் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கிறது கம்பல்சரி. ஓகேங்களா? நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இல்லை தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் உங்களுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த எக்ஸாமை எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரியோடைய ஃபைனல் இயர் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதலாம். பட் வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுடைய டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெட் எக்ஸாமினேஷன் வேலிடிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது யூஜி ஹானர்ஸ் ஆர் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிற டிகிரிஸ் இருக்குது. அது 4 இயர்ஸ் டிகிரியாக இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பிசி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், ஏரோஸ்பேஸ், டேட்டா சயின்ஸ் எக்ஸெட்ரா. இவங்க கூட இந்த நெட் எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக எழுதலாம். ஆனால் அவங்க மினிமம் ஆஃப் 75% ஆஃப் மார்க்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜேஆர்எஃப் அண்ட் பிஹெச்டி அட்மிஷனுக்காக எலிஜிபிளாக ஆவாங்க. பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபை அவங்களால பர்சியூ பண்ண முடியாது, ஏன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி அவங்க முடிக்கலை. ஓகேங்களா? இப்போ அடுத்ததா இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்காக மேக்ஸிமமா 30 வயசுக்குள்ள நீங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி டாப் மார்க்கை வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு JRF ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சில கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் வரைக்குமே எக்ஸெப்ஷன் ஒரு ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், டிடபிள்யூடி, தேர்ட் ஜெண்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் 5 இயர்ஸ் ஆஃப் கன்செஷன், அதாவது 35 இயர்ஸ் வரைக்குமே JRFக்காக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? உமன் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அண்ட் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அப் டு 5 இயர்ஸ் ஆஃப் கன்செஷன் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் நீங்க ஆர்மில இருந்திருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கான அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாதிரி பிஹெச்டி அட்மிஷனுக்காகவும் அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. ஒன்லி ஃபார் த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா இதுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். UGC NET எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கும். CBT அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேப்பர்ஸ், பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிற 2 பேப்பர்ஸ் இருக்கும். இரண்டுமே ஒரே சமயத்தில் எழுத வேண்டியதா இருக்கும். அண்ட் இதற்காக உங்களுக்கு 3 ஹவர்ஸ் ஆஃப் டைம் கொடுப்பாங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நம்ம வீட்டில் உட்காந்து எழுதணுமா அப்படிங்கிற நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அந்த மாதிரி கிடையாதுங்க. இதற்கான சென்டர்ஸ் இருக்கும், உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு தான் நீங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? இப்போ பேப்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது 50 கொஸ்டின்ஸை கேட்பாங்க. டோட்டலா 100 மார்க்ஸ்க்காக இந்த பேப்பர் 1 இருக்கும். இதுல உங்களுக்கு ஆப்டிடியூட் பேஸ்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்ததா பேப்பர் 2 அப்படின்னு சொல்லும்போது 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலா 200 மார்க்ஸ்க்காக இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்கிங் எதுவும் இருக்காது. குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் 40% ஆஃப் மார்க் எடுக்க வேண்டியதா இருக்கும். அதர் கேட்டகரிஸா இருந்தீங்கன்னா 35% ஆஃப் மார்க் நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ பேப்பர் 2 அப்படிங்கிறது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல இருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. நீங்க உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா இப்போ பேப்பர் 1 எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பார்ட் 1 அப்படிங்கிறது டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருந்து 5 கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ரிசர்ச் ஆப்டிடியூட்ல இருந்து 5 கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கம்யூனிகேஷன்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரீசனிங் இன்க்ளூடிங் மேக்ஸ் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் கவர்னன்ஸ்ல இருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலா 50 கொஸ்டின் 100 மார்க்காக பேப்பர் 1ல கேட்கப்படும். பேப்பர் 2 அப்படிங்கிறது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். இப்போ இது எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பேப்பர் 1 உடைய ஃபுல் சிலபஸ் உடைய லிங்க்கும் பேப்பர் 2 உடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சாலே போதும், உங்களால கரெக்டா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு அப்ளை பண்றதுக்காக ஆன்லைன்ல UGCNet.NTA.ac.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. இதற்கு போயிட்டு நீங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும் யூசிங் யுவர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். அது மட்டும் இல்லாம போட்டோ அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும் அண்ட் சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் ஒரு அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 1150 பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஜென்ரல் EWS, OBC, NCA இருக்கீங்க அப்படின்னா 600 rupees பே பண்ண வேண்டியதா இருக்கும். SC, ST, PWD ஒரு தேர்ட் ஜெண்டரா இருக்கீங்க அப்படின்னா 325 rupees நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க பே பண்ண அப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜை நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம UGC NET எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், அதோடைய ஏஜ் லிமிட்டை பார்த்தோம், அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் இதோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றியும் இந்த எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேச்சஸ் கூட கண்டிப்பாக எங்கள் சேனலில் வரும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, நான் முகமது ரஃபி from Zoha Academy signing out.